வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் நம்ம எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜயை திட்டுறதுக்கு ஒரு 5 ஆண்கள், ஒரு 5 பெண்கள், மொத்தம் எல்லாருமே சினிமாவை சேர்ந்தவங்க தான். இவங்க நான் ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் நீங்க நினைக்கிற ஆளுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு புது பேஸ், அதாவது நியூ பேஸ், புதுசா களமிறக்கப்பட்டிருக்காங்க. இதுல பழைய ஆட்களும் இருப்பாங்க, புதிய ஆட்களும் இருப்பாங்க. இதனை அப்படியே கலந்து சொல்றேன், நீங்க கேட்ச் பண்ணிக்கங்க. ஒரு 5 ஆண்கள், ஒரு 5 பெண்கள், அதாவது 5 நடிகர்கள், 5 நடிகைகள், அந்த மாதிரி. ஓகே, நம்பர் 10ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அனுமோகன். அதாவது ஒரு நடிகர், துணை நடிகர், அண்ட் காமெடியன், அண்ட் ஒரு டைரக்டர். அவரு தான் நம்பர் 10வது இடத்துல இருக்காரு. எதுக்கு அவர் 10வது இடத்துக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவரை பத்தி நான் சொல்லணும், நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனுமோகன் யாருன்னா, இந்த படையப்பா படம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பாம்பு பொத்துக்குள்ள கைவிட்டு எடுப்பாரு. அப்ப எடுக்கும் போது அந்த பக்கத்துல இருந்துகிட்டு, அது எப்படி பட்டைப்படுற, பாம்பத்துக்குள்ள கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் பேசுவார் பாத்தீங்களா, அவரு தான் அனுமோகன். அவர் பத்திரி படத்துல கூட விஜய் சாருக்கு சித்தப்பாவா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. அந்த படத்துல அவர் காமெடி நல்லா தான் இருக்கும். விஜய் சாருக்கும் அவருக்கு அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருந்தவர் தான் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, டீங்கிறது தளபதி, விங்கிறது விஜய், கேங்கிறது கட்சி, அதாவது தளபதி விஜய் கட்சி. இது ஒரு காமெடி பீஸ், இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கட்சி. இதெல்லாம் தளபதி ஸ்டாலின் அவர்களை எந்த விதத்திலையும் தாக்காது, திமுகவுக்கும் இந்த கட்சிக்கும் ஈடு வச்ச கூட இணையாது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். இதை நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சரளமா பேசிட்டு இருக்காரு. என்ன காரணம்? எல்லாம் துட்டு தான், துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு காலம். வாய்தா இல்ல, வாய்ப்பு இல்ல, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பேச்சாளருங்கிற பேச்சுல மேடையில போய் நின்றுகிட்டு யார வேணாலும் பேசு, நான் காசு தரேன், அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்படியே அவர் பேசிட்டு இருக்காரு. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இது நேற்று தினத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் எடுத்து சொன்னேன். சரி, ஓகே. 9வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, நடிகையா. அவங்க என்ன பாத்தீங்கன்னா, ஆமா, நான் பிராமண பொண்ணு தான், நான் பிராமணன் தான், என்ன யாரோ என்ன சொல்லிட்டு போறாங்க, எனக்கு கம்யூனிட்டி, பெரிய கம்யூனிட்டி நானு, அதனால நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் ஒண்ணு இது பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இதா பேசுவாங்க. பெரியதானே என்ன வார்த்தைகள்ல தான் பெரியதா மாதிரி பேசுவாங்க. அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க, எப்படி பண்ண, ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, பிஜேபி பக்கம் பேசுவாங்க, இன்னொரு நாளைக்கு என்ன பாத்தீங்கன்னா திமுக உயர்த்தி பேசுவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ், எந்த கட்சியிலும் உயர்த்தி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க என்ன பாத்தீங்கன்னா, அதாவது தயவு செய்து நீங்க நாம் தமிழரோட இந்த கட்சியை என்னை ஒப்பிட்டு கூட பேசாதீங்க, தாவேக்காவை ஒப்பிட்டு கூட பேசாதீங்க. நாம் தமிழர் பக்கத்துல தாவேக்காலாம் ஒரு சின்ன துருப்பு கூட கிடையாது. அந்த மாதிரி அந்த அம்மா பேசியிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆனா நம்ம கஸ்தூரி, கஸ்தூரி தான் அவங்க பேசியிருக்காங்க. எதுக்கு அப்படி பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பிஜில் அமைப்புன்னு ஒரு அமைப்பு நடத்தினாங்க, ஒரு மீட்டிங்கு. அதுல சீமான் அண்ணன் போய் பேசின உடனே, பாரதி எங்கள் பாட்டன், பாரதி தான் என்னுடைய தகப்பன், பாரதி தான் என்னுடைய வழிகாட்டின்னு பேசி வந்தார் பாத்தீங்களா. உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாரதியாருடைய கம்யூனிட்டியை சேர்ந்த நம்ம கஸ்தூரி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க கும்பலா சேர்ந்து பாரதிக்கே ஒரு ஜாதி பேரை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. சரின்னா, ஜாதியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் பாரதி. ஆனா அவர் பேரையே ஜாதி வச்சு நடத்திட்டு இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் எப்படி? அப்புறம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவங்க என்ன விஜய் பத்தி இந்த மாதிரி பேசியிருக்காங்க. விஜய் அதாவது ஆரம்பத்துல இப்படியே புள்ள பூச்சி மாதிரியே இருந்தா எப்படிங்க ஜெயிக்க முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆரம்பத்துல வந்த புதுசுல நான் கூட தான் நினைச்சேன், இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமா, ஒரு நக்கலா, ஒரு நையாண்டியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்ததான் பாத்தீங்கன்னா 8வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்லி அது உங்களுக்கு எப்படி சொல்றது புரியுதுன்னு தெரியல. இந்த போட்டோ பாருங்களா, இவர் தான், இவர் பேர் மீசை. அதுக்கப்புறம் பேர் உண்மையில எனக்கு தெரியல. தெரிஞ்சுதானே நீங்க கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். இவர் விஜயகாந்தனுடைய கட்சியில ஆரம்பத்துல இருந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் மேல மிகப்பெரிய ஒரு அபிமானி. இவருக்கு விஜய்னாவே சுத்தமா பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 10வதுக்கு இப்ப வர தேமுதிக வர திமுகவோட சேர்ந்துருச்சா, இது சௌகரியமா போச்சு. இது ஒருவேளை தேமுதிக நம்ம தளபதி கட்சியில சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன்,
இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா போச்சு. இவர் வந்து விஜய் திட்டுறதுக்கு கரெக்டான ஒரு முடிவு. விஜய்க்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுமே தெரியாதுங்க. விஜய் எல்லாம் ஒரு என்ன சொல்றது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரியா பேசுறது ஆள்ல இந்த மீசை முருகேசனா தெரியல இருக்கு. நீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க, எனக்கு தெரியல. இவர் வந்து பயங்கரமான பண்ணுவாரு. இவர் பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் சின்ன புள்ளத்தனமா சில இதெல்லாம் பண்ணாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டி கொடுக்குற இடத்தெல்லாம் போய் அவமானப்பட்டுட்டு வந்தாரு. அதெல்லாம் நம்ம விழாவறிவு எடுத்து சொல்லி வேற விஷயத்த நான் போக விரும்பல. ஆனா இருந்தாலும் இவரும் விஜய் திட்டுறதுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, விஜய் திட்டணும் இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்ல வந்து இவரும் ஒண்ணு. என்ன எத்தனை நாள் வந்து தேமுதிக கூவுனாரு, இன்னும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு மொத்தமாவே அவங்களுக்கு கூவுறது, அவ்வளவுதான், வேலை முடிச்சு போச்சு. சரி, ஓகே, இருக்கட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது நிர்மலா பெரியசாமி அப்படிங்கிற ஒரு செய்தி வாசிப்பாளர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வணக்கம் அப்படிம்பாங்கல்ல எடுத்த உடனே, அவங்க தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் பார்த்து வணக்கம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மேடை பேச்சில், அதாவது எந்த டிபேட்ல உட்கார்ந்தாலும் சரி, இந்த விவாத நிகழ்ச்சி நடத்துவாங்க பாத்தீங்களா, ஒரு 4-5 அறிவாளிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு, அந்த அறிவாளிகள்ல ஒரு அறிவாளி தான் இந்த நிர்மலா பெரியசாமி அப்படிங்கிற இந்த செய்தி வாசிப்பாளர். இந்த அறிவாளி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாரை வந்து என்ன திட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் தம்பிக்கு வந்து திமுகவோட மோதுற அளவுக்கு அவ்வளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது, தெம்பு கிடையாது, திராணி கிடையாது, எதுக்குமே. அதாவது 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அதை வச்சே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதெல்லாம் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா அதை வச்சே அரசியல் பண்ற ஒரு குரூப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது பின்னாடி சொல்றேன். இப்ப அந்த அம்மா வந்து அதை தான் பேசிட்டு இருக்கு. வேற எங்க போனாலும் சரி, எந்த டிபேட் போன உட்கார்ந்தாலும் சரி, விஜய் பத்தி கேவலமா பேசி அவர் இமேஜை உடைக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு விவாத நிகழ்ச்சி போனாலும் சரி, ஒரு கருத்தரங்கு, மக்களரங்கு, இந்த மாதிரி வந்து சொல்லதிகாரம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் விஜய் பத்தி கொஞ்சம் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு நபர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிர்மலா பெரியசாமி அவங்க தான். சரி, ஓகே, இருக்கட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா, 6வது இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மணல் கயிறு திரிச்ச ஐயா எஸ் வி சேகர் அவர்கள் தான் 6வது இடத்துல இருக்காரு. 6வது இடத்துல ஏன்பா அவரை வச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அவரை வைக்க 6வது இடத்துல வைக்க கூடாது, அதுக்கு முன்னாடியே நான் வச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தளபதி வந்து திட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் எய்மே கிடையாது. அது வந்து விஜய் சாரை வந்து அவர் பேசிதான் அவர் முன்னுக்கு வரணும் அப்படின்றது கிடையாது. அவர் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காருப்பா. இப்ப விஜய் பத்தி பேசினா தானப்பா இப்ப வியூஸ் எல்லாம் போகுது, அது ஒரு காரணம். 2வது வந்து அவங்க பையனை வச்சு 2-3 படம் எடுத்து பார்த்தாரு, அது எல்லாமே பிளாப்பு, ஒண்ணுதும் ஓடல. சரி, ஓகே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சாரு. அடுத்தது வந்து தன்னுடைய தகப்பனுடைய பேரை வந்து அந்த வீதிக்கு வைக்கணும்னாரு, அதையும் வந்து வச்சுட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எஸ் வி சேகர் பையனுக்கு எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கியிருந்த திமுகவுல அப்படின்னு சொல்லிதான் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு செயின் சக்கா அடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஆனா இருந்தாலும் அந்த திமுக இருந்து அவருக்கு ஒரு சீட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் அது வட்டாரங்கள்ல வந்து இருந்த நியூஸ் தான் நான் எடுத்து வெளியே சொல்றேன், தவிர இது என்னோட கருத்தெல்லாம் கிடையாது. தயவு செய்து அப்படிங்கிற நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த வட்டாரங்கள்ல என்னென்ன நியூஸ் வருதோ அதை எடுத்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இருக்கட்டும். அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த நிலைப்பாடு தான். தன்னோட மகனுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல ஒரு சீட்டு கிடைச்சி ஒரு தொகுதியில் நிறுத்த வச்சுட்டு ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அட்லீஸ்ட் எதிர்காலத்துல ஒரு பெரிய ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி ஆக்கி கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. வேற என்ன பண்றது, அதுதான் பண்றது. ஒரு ராஜ்யசபா சீட்டு துணை முதலமைச்சர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஐயா அவங்க குடும்பம் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஒரு எம்பி பதவி இந்த மாதிரி இருந்தா கூட போதும். வேற என்ன நான் கேட்க போறேன், ஒண்ணுமே வேணானுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவரோட நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல யாரு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்க அது வந்து உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் டிவிகேனுடைய உயிர் சிநேகிதி அண்டு இந்நாள் டிவிகேவோட மிகப்பெரிய துரோகி
வைஷ்ணவி அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வைஷ்ணவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வைஷ்ணவி வந்து ஏன்ப்பா அப்படி வைஷ்ணவி அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து என்ன, ஒரு ஒரு பெண்ணை வந்து நம்ம எதையும் தப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து மதிக்கக்கூடிய தமிழகத்துல நம்ம வாழ்ந்துட்டு ஒரு பொண்ணை வந்து தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நாகரிகமா தான் பேசணும். நானும் நாகரிகமா தான் பேசுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 41 உயிர் வந்துட்டாங்க. அது வந்து மிக கொடூரமான விஷயம். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசணுமா பேசக்கூடாதுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பொண்ணு ஒரு 41 பேர் பாடி வந்து இங்கிருந்து கரூர்ல இருந்து நேரா அந்த பாடியை ஸ்ட்ரெச்சர்ல வந்து நேரா வந்து இங்க போதாமா பனையூர் பங்களாக்கு போதாமா. அப்படி போய் அங்க போன உடனே அவர் வந்து டிவியில வீடியோ பார்த்துட்டு இருக்காராமா. அவங்க போய் கத்தி அலறாங்களாமா. அப்புறம் வேணுமனே வந்து வெளியே வந்து பனையூர்ல இருந்து தளபதி வெளியே வந்து அந்த அந்த பொண்ணுங்களை பார்த்து அழுவுற மாதிரி சீனு. அந்த பொண்ணுங்களை மறுபடியும் திரும்பி போனோன்னா மறுபடியும் போய் படம் பார்க்குற மாதிரி ஒரு சீனு. இது ஏஐல கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு ரணகொடூரமான ஒரு தவறான ஒரு வீடியோவை அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவி. அப்போ இந்த வைஷ்ணவிக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரிவெஞ்ச் இருந்திருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். இந்த மாதிரிலாம் பண்ணனா அதாவது வந்து அது வந்து ஏற்கனவே ஒரு துக்க செயல். ஒரு துக்க செயலை அது துக்கமா மீண்டும் மாத்துறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல்னு சொல்லிட்டு நீங்களே யோசனை பண்ணிக்காங்க. சரி, ஓகே. இவங்களை பத்தி அதிகமா நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இடையில கூட நிறைய இஷ்யூஸ் பண்ணாலும் அது இன்ஸ்டாகிராம் அப்படி ரீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி போய் கொஞ்சம் அடங்கி ஆதரவா இருக்காங்க. அடங்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் நம்ம இன்னும் வீடியோ போடுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல, அப்பா 4வது இடத்துல இருக்கிறனாலதான் வேற லெவல் ஆளு. அவர் டைரக்டர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா துணை நடிகர் பிளஸ் டைரக்டர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 தொகுதிக்கு வந்து காசு கட்டியிருக்காரு. 2 தொகுதி, ஒன்னு வந்து அறந்தாங்கி, இன்னொன்னு விருகம்பாக்கம். 2 தொகுதிக்கு வந்து காசு கட்டியிருக்காரு. அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா போஸ் வெங்கட் அப்படிங்கிற ஒரு துணை நடிகர் பிளஸ் நடிகர். அவரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வேணா அந்த படத்தை பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய ஆசையை வெளியே சொல்லிட்டார். என்னன்னா, எனக்கு 2 தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசையை சொல்லிட்டாரு. அவர் ஆசை கேட்கதான் செய்வாரு. அது கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டி இல்லை, அது வேற. இங்க ஏற்கனவே போட்டி இப்படி போட்டி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் திமுகவோட நிக்கிறதுக்கு மட்டும் எல்லா நடிகர்களும் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு காரணமா இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஜெயிச்சா சந்தோஷம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால போஸ் வெங்கட்டையா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து திமுகவுக்கு ஒரு 2 சீட்டு கேட்டிருக்காரு. அதனால வந்து விஜய் வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எதை இப்படி திட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மிகவும் வந்து கடுமையான வார்த்தைன்னா, இதெல்லாம் செல்லுபடியாகாத வேலை. இது செல்லுபடியாகாத கட்சி. இந்த கட்சி எல்லாம் திமுகவோட நிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. இது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். இந்த ரசிகர் கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. இதே வந்து ஏதோ ஒரு நடிகை போனாவோ ஒரு நடிகன் போனாவோ எல்லாத்துக்கும் தான் கூட்டம் வரும். இந்த விஜய் மட்டுமா கூட்டம் வருது? விஜய் மட்டுமா விஜய்னு எல்லாம் கத்துறதுனால விஜயினுடைய மாஸ் கூடிருமா, இல்ல விஜயினுடைய ஓட்டு விழுந்துருமா? எல்லாருமே உண்மை என்னன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஓகே, போஸ் வெங்கட் அவருக்கு 2 தொகுதியும் கிடைச்சா நல்லதுதான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். இந்த அரசியல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுக்கு தேவை அரசியல். அதன் மூலியமா தான் விஜய் திட்டுறாங்களே தவிர இவங்க எல்லாருமே நல்லவங்க தான், கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நல்லவங்க தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுதான்ப்பா பயங்கரமான ஆளு. அவங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை பத்தி நான் சொல்லாம கடந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்க எல்லாம் என்னை உண்மையிலேயே டென்ஷன் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ஆளு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தான் திவ்யா சத்யராஜ். திவ்யா சத்யராஜ் யாருன்னு, சத்யராஜோட மகள். யாருன்னு கேக்குறேன் பாருங்க. அப்புறம் சத்யராஜோட மகள். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் சாருக்கு எதிரா ஒரு 2 கேள்வி கேட்கறேன்பா. விஜய் சார் கிட்டே 2 கேள்வி கேட்கறேன். ஒரு கேள்வி விஜய் சார் கேட்கறேன், ஒரு கேள்வி ரசிகர்கள் கேட்கறேன். முதல் கேள்வி என்னன்னா, விஜய் சார் கிட்ட என்ன கேள்வி கேட்கறேன்னா, விஜய் சார் பேப்பர் பார்க்காம உங்களால ஒரு 10 பேர் உங்க கட்சிக்கு சேர்ந்தவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரசிகர்கள் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரசிகர்களே நீங்க தனி ஆளா போய் விஜய் சார் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், திரையில ஆடுறவர்கள் எல்லாம் ஹீரோ கிடையாது.
தரையில இறங்கி உதவி செஞ்சு வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அவருதான் தலைவர் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்றதுல ஒரு விதம் நியாயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சாரை வந்து சந்திக்க முடியாது. சந்திக்க முடியாததுக்கு அது நிறைய காரணங்கள் இருக்கு. அது இருக்கட்டும். அடுத்து வந்து விஜய் சாருக்கு ஒரு 10 பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சாருக்கு 10 பேர் கூட ஞாபகம் இல்லாம தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னே இவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து எப்படின்னே தெரியல. எதுவுமே விஜய் சாருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே முடிவெடுத்து இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நாம பார்க்கப்படுது. சரி, ஓகே, அது ஒன்றுங்க. அதாவது திவ்யா சத்யராஜ் அவர்கள் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு வந்து சத்யராஜ் சார் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அவரும் தான் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் வந்து கூடவே விஜய் சாரோட நடிச்சவர் தான். தலைவா படத்துக்கு அவரு தான் நடிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த தயாரிப்பாளர் நஷ்டமாகக்கூடாதுங்கிறதுக்காக கொடநாடு போனது உண்மைதான். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். திவ்யா சத்யராஜ் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் கூட அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குமான்னு சத்யராஜ் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூட ஒரு நிகழ்வா வந்து ஒரு வெளிப்படையான ஒரு இதா தெரிஞ்சிட்டு இருக்கு. மற்றவங்களை எல்லாரும் பேசும்படி பேசுறத வச்சுதான் நானும் பேசுறேன். சரி, ஓகே. அடுத்தது வந்து 2வது இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி சொல்லணும், அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இதுதான் 24 மணி நேரம் பொழப்பே இதுதான். ஏன்னு கேட்டா, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு மனுஷனை பேசிட்டு போய் நம்ம தூங்கிடுவோம். ஆனா 24 மணி நேரமும் எந்திரிச்சு, ஏய் எந்தரா, ஏன் விஜய் பத்தி உங்களுக்கு தெரியுமா? விஜய் எப்பேற்பட்ட கொடூரமான ஆள் தெரியுமா? ஓடுகாடு தெரியுமா? அவன் தெரியுமா? தெரியும் அப்படி பேசுறதுதான். அப்படி பேசுற ஆளுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாட்டை துரைமுருகன் தான் நம்பர் 2 2வது இடத்துல இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 ரூம்ல இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு, என்ன மாதிரி கேமரா வச்சுக்கின்னு விஜய் சார் எனி டைம் வந்து கேவலமா பேசுறதுதான் ஒரே வேலை. அந்த வேலையை வந்து செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு. 1 2 இல்ல, நிறைய அரசியல் பின்னாடி இருக்கு. அதுக்கெல்லாம் மக்களுக்கு தெரியும் யாரு என்ன எந்த மாதிரி இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். யாரும் முட்டாள் இந்த காலத்துல கிடையாது அப்படிங்கிறது 2026ல யாரும் முட்டாள் கிடையாது அப்படிங்கறத மட்டும் உணர்த்திடுறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எந்த விஜய் பத்தி பேசக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொன்னா நான் நிறுத்திடுவேன். அதாவது சீமான் அண்ணன் சொன்னா நிறுத்திடுவேன். ஆனா எங்க அண்ணன் தான் சொல்றாரு, இறங்கி அடரா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த அடிச்சு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்குதான் தாவேக்கா வந்திருக்கு. அது நீ அடிச்சு விளையாடு, பேசிக்கலாம். ஒரு பாக்ஸிங்ல வந்து ஒரு அடிச்சு ஆடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த ஆள் தான் உனக்கு தாவேக்கா விஜய், அடிச்சு ஆடு அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து வேண்டாம்னு சொன்னா நான் நிறுத்திக்குவேன். ஆனா வந்து அவரை நான் அடிச்சு ஆடுன்னு சொல்றாங்க போது நான் எப்படி கம்முன்னு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வெறுமனே பேசத்தான் முடியும். ஆனா இப்போ வந்து சீமான் அண்ணன் உண்மையிலே கட்சி ஒருங்கிணைப்பாளரா இல்ல சாட்டை ஒருங்கிணைப்பாளரா அப்படிங்கிறதா இப்ப 2 பேர்த்துக்கு உள்ள 2 பேருக்கு தான் போட்டி. நாம் தமிழர் கட்சி ஒன்றதா என்றதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அதுவெல்லாம் ஒரு விட்டுங்க. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, சரி, சாட்டையை பத்தி அதிகமா பேச தேவையில்ல, ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, விட்டுருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய நம்ம பிக் பாஸ் ஜூலி தான் நம்பர் 1 அப்படின்னு நான் பார்க்கலாம். அந்த ஜூலி யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஜல்லிக்கட்டு நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த போராட்டம் மெரினாவில். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, எங்க போன பன்னீரே சீக்கிரமா தண்ணீரே அப்படின்னு என்னமோ பேசுனாங்கல்ல, இந்த கோர்வையா பேசி இந்த போராட்டம் நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து ரொம்ப கத்தி பேசி போராட்டம் பண்றேன் சொன்னாங்க பாத்தீங்களா. என்னமோ ஜல்லிக்கட்டுக்கே இந்த பொண்ணு தான் அத்தாரிட்டி மாதிரியும், ஜல்லிக்கட்டு தான் இந்த பொண்ணுனுடைய என்ன சொல்றது, இவங்க தான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த மாதிரியும் வந்து பில்டப் பண்ணி வீரத்தமிழச்சி வெற்றி தமிழச்சின்னு சொல்லிட்டு எல்லாராலும் புகழப்பட்ட அந்த ஜூலி தான் பிக் பாஸுக்கு போய் ரொம்ப மனங்கெட திருப்பி வந்து அந்த வாங்கி வச்ச பேரு பூரா போராளிகளும் கோமாளியா மாறினது அந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் தெரிஞ்சது உண்மையான ஒரு நல்ல பொண்ணு யாருன்னா ஓவியா தான். ஓவியா கிளாமரட் இல்லாம நான் பார்த்திருப்போம். ஆனா ஓவியா தான் உண்மையான நல்ல பொண்ணு. இந்த ஜூலிங்கிறது வந்து குசலமூட்டி கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்பதான் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய காலம் சீக்கிரம் வரும். இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, 2 வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா, ஆனா புல்லுக்கட்டெல்லாம் எடுத்து வேலூர்ல பேசின பேச்சு சொல்றேன், புல்லுக்கட்டெல்லாம் எடுத்து போட்டா உங்க கூட இருக்கிற பசங்க போறோம் 17 வயசு குழந்தைங்கண்ணே, புல்லுக்கட்டு எடுத்து போட்டு புல்லு மாடு முட்டிடுச்சுன்னா ஜல்லிக்கட்டு மறுபடியும் நாங்களால போராட முடியாதுண்ணே. என்னமோ சரி விடுங்க, போராட முடியாதுண்ணே அப்படிங்கிற மாதிரியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா 50 பேர் செத்துருக்காங்கண்ணே, அது 500 மாத்திராதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரியும். அப்புறம் 2வது வீடியோ அப்படியே இந்த தளபதி வந்து இந்த எமோஷனலா இருக்கும்போது கரூர்ல இறந்தாங்க பாத்தீங்களா, அந்த எமோஷனல் இருக்கும்போது எல்லாத்தையும் கைது பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசிட்டு இருந்த காலத்துல தளபதி அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலா
ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் சார் எங்க இருந்தாலும் என்ன இப்ப எதுன்னு பண்ணுங்க, ஏன் இன்னைக்கு சேர்ந்தவங்களை எதுவும் பண்ணாதீங்க, ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன எமோஷனலா பேசினாரோ அதே மாதிரி மூஞ்சி அப்படி தேவாங்க மாதிரி வச்சுக்கின்னு அப்படியே பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, விஜய் சார் நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், என்ன எது வேணாலும் பண்ணுங்க, உன்னையெல்லாம் என்னமா பண்ண முடியும், கேவலமா. அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் நாம பேசணும் அப்படிங்கிற ஐடியா இல்ல, இதெல்லாம் பணத்துக்காக கூவுற கேஸ் தான். இந்த கூவுற கேஸ் எல்லாம் அந்த கூவத்துல இருக்கக்கூடிய கூவுற கேஸ் அது கூவிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கூவத்திலேயே போட்டாலும் அது கூவிக்கிட்டு தான் இருக்கும். கூவி 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 ஊரையே வித்துரும். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் அந்த மாதிரி கேரக்டர்லாம் அதனால வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இதை பத்தி ஒன்றும் பெருசா நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். ஓகே, அடுத்து 10 பேர்த்தையும் நம்ம பார்த்தாச்சா. அடுத்து வந்து ஸ்பெஷலா வந்து ஒருத்தர் எடுக்க போறாங்க. அடுத்ததா அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா விஜயகாந்த் அவர்களை டேமேஜ் பண்ணி அவர்களை முடிச்சு கட்டினா வடிவேல தான் அடுத்து இறக்க போறாங்க. வடிவேல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இறங்கி வந்து வேலை செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியும். இப்போ வடிவேல் வந்து உள்ள வந்துட்டாருன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பழையபடி விஜயகாந்துக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்களோ அந்த மாற்றங்களை வந்து விஜய் சாருக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுல வந்து நீங்க எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் இவங்க பேசின பேச்சை மட்டும் தான் சொன்னேன். இவங்க கேரக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல கேரக்டர், இவங்க எப்பயுமே தங்கமான ஆளுங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இதுவரையும் நான் பேசின வீடியோக்கள்ல பேசின வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு பிழை இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் வாய் தவறி வேற ஏதோ ஒரு பிழை கூட பேசியிருக்கலாம். சரி, ஓகே. இதுக்கும் இந்த செய்திகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசுனது தான் வலைதளங்கள்ல இதெல்லாம் வந்ததுதான். நன்றி, வணக்கம்.